ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 26/2/2025 மகா சிவராத்திரி வருது. சிவனை கொண்டாடும் ஒரே ராத்திரி இந்த மகா சிவராத்திரி. நம்முடைய உடலை, மனதை, ஆறா சக்தியை புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ராத்திரியில் கட்டாயம் கண்மொழிக்கணும். இந்த ஒரு இரவு கண் விழித்தா போதுங்க, ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாக அத்தனை நல்லது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில், அறிவியலில், ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தாலும் இந்த வழிபாட்டில் நீங்கள் செய்யுங்க. எதிலுமே நம்பிக்கை இல்லைன்னாலும் சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்து இரவு கண் விழித்து இந்த வழிபாட்டை செய்யலாம். நிச்சயம் உங்களுக்கான நல்லது உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் மகா சிவராத்திரி. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லி சிவனுடைய பாதத்தை சரணடையக்கூடிய நாள் நாளைய தினம். விடிய விடிய சிவபெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் நீங்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தா நாளைய தினம் பூமி, நிலா, சூரியன் இது மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்குங்கிறது நம்பிக்கை. உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரக ரீதியாக ஏதாவது கோளாறு இருந்தால் அந்த தோஷங்கள் விலக இந்த ராத்திரி நீங்கள் ஈசனை வழிபாடு செய்யலாம். இதுவே அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான நேர்மறை ஆற்றல் கிடைக்கக்கூடியது இந்த நேரத்தில் தான். பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய ஈதர்ன ஒரு சக்தி தான் இந்த பூமியை இயங்கிட்டுருக்கு. இந்த ஈதர் சக்தியானது பூமியை அதிவேகமாக அடையக்கூடிய நாள் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில். சூரிய ஒளி இருக்கும் பொழுது இந்த ஈதர் சக்தி பிரபஞ்சத்தில் வேலை செய்யாது. இரவு நேரத்தில் தான் இந்த ஈதர் பூமி முழுவதும் பரவி இருக்குமா. ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த நேரம் மாறுபடுமா. இந்தியாவில் சிவராத்திரி இரவு 12 மணிலேருந்து 12:45 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த ஈதர் சக்தி ராக்கெட் வேகத்தில் சேருதுங்கிறது விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை நம்ம சிவராத்திரி நாளாக நம்ம கொண்டாடுறோம். படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈதர் சக்தியை நம்மளால் அடைய முடியாது. உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்போது அந்த ஈதர் சக்தி நம்ம அடையும். இதன் மூலம் நம்ம உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த ஈதர் சக்தி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வரும். ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக வருமா. அதாவது சைக்கிள் வேகத்தில் தான் பிரபஞ்சத்திலிருந்து பூமியை அடையுமா. ஆனால் மகா சிவராத்திரி நாளில் இரவு இந்த 12 மணிலேருந்து 12:45 மணி வரைக்கும் ஜெட் வேகத்தில் பூமி அடையணும் சொல்லப்படுது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த நேரத்தை நம்ம யாருமே தவற விடக்கூடாது. 12 to 12:45 கோவிலில் உட்கார்ந்தோ இல்லை வீட்டில் இருந்தபடியே கண் முழிச்சு இந்த முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு ஈசனை நம்ம வழிபடலாம். இந்த ஒரு 3/4 மணி நேரம் நம்ம இதை செஞ்சோன்னாலே போதுங்க. 12லேருந்து 12:45 நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம தினம் தினம் நம்ம சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதே இந்த சிவராத்திரியில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா தினம் தினம் ஈசனோட எம்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும். சிவராத்திரி நள்ளிரவு 12 மணிலேருந்து 12:45 மணி வரைக்கும் எம்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில், அதாவது அந்த 12லேருந்து 12:45 நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் பண்ணாலும் சரிங்க, உங்கள் கையில் 2 வில்வேலை எடுத்துக்கோங்க, ஒரு ருத்ராட்சத்தை வச்சுக்கோங்க வலது கையில். உங்களுக்கு வேண்டிய வரங்களில் எம்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். எப்பொழுதுமேங்க நமக்கு 10 வேண்டுதல் இருக்குன்னா அந்த ஒரு வேண்டுதல் ரொம்ப முக்கியமானதாக ஒரு வேண்டுதல் நமக்கு இருக்கும் இல்லையா. அந்த ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ முக்கியமானதை நீங்கள் கடவுள்கிட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோவிலில் நீங்கள் இருந்தாலும் வெட்ட வெளியான இடத்துல உட்காந்து இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும், உங்கள் கையில் இருக்கும் இந்த 2 பொருட்களையும் ஐக்கியமாகும். இதே நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 2 பொருளையும் நீங்கள் விபூதி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அந்த விபூதியை நீங்கள் தினமும் நெற்றியில் வச்சுக்கலாம். இதனால் ஈசனோட ஆசீர்வாதம் தினம் தினம் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா வீட்டில் அந்த 12லேருந்து 12:45 உங்களுக்கு எதுவும் பாதுகாப்போடு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில்
நில ஒளி படுற இடத்துல எங்களால் உட்கார முடியும்னா நீங்கள் மாடியில் நீங்கள் உட்காந்துக்கலாம், இல்லை பால்கனியில் உட்காந்துக்கலாம். அப்படி எதுவும் வேணாம். ஏன்னா நைட்டாக இருக்குது, இப்போ உள்ள சூழ்நிலைங்கிறது நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வேணாலும் எம்பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்மளுடைய எண்ணம் தான் நமக்கு எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும் இல்லையா? நம்ம எண்ணம் வந்து நேர்மையானதா, உண்மையானதா, தூய்மையானதா, கடவுள் மேலே உண்மையான பக்தியோடு நம்ம இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் எங்கே பண்ணாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு மனசார சிவபெருமானை வணங்கிக்கோங்க. எங்களால் கோயிலுக்கு வந்து வணங்க முடியல அப்படின்னு ஃபஸ்ட்டு எம்பெருமான்கிட்ட நம்ம அந்த கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் கையில் ஒரே ஒரு ருத்ராஜம் 2 வில்வ இலையை வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை வணங்கிக்கோங்க. இந்த 3/4 மணி நேரம் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஓம் நம சிவாய சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு சிவனோட மந்திரம் இன்னும் நிறைய தெரியும்னாக்கா நீங்கள் அதை சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு இந்த நேரம் முடிஞ்சதும் 12:45க்கு நீங்கள் அந்த 2 பொருளையும் உங்களோட விபூதி டப்பா இருக்குல்ல அதில் போட்டு வச்சுட்டு தினமும் மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சிவபெருமானையும் வேண்டிக்கிட்டு அந்த விபூதியை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது எம்பெருமானின் ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். கோவிலில் போய் நம்ம என்ன செஞ்சு நம்ம கோயிலில் போய் செய்யக்கூடிய அந்த ஒரு பலனை நம்ம கட்டாயம் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வருத்தமே படாதீங்க. மனசு தான் காரணம். கோவிலுக்கு போக முடிஞ்சால் ரொம்ப நல்லது. போக முடியாதவங்க கவலையப்படாதீங்க. வீட்டிலிருந்து எம்பெருமானை வணங்குங்க. உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பூமியில் இப்போ வந்து தலைவிரிச்சு ஆற மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா அது பண கஷ்டம்தான் இல்லையா? அந்த பண கஷ்டம் வந்து அதுலேருந்து நம்ம வந்து விடுபட நிறைய போராடுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனாலும் அதை வந்து நம்மளால் சேமித்து வைக்க முடியாமல் ரொம்ப அவதிப்படுறோம். கடனால் சில பேருக்கு இரவில் தூக்கம் கூட வராது, நிம்மதியான சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான தெம்பு உங்களுக்கு எம்பெருமான் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பை உங்களுக்கு எம்பெருமான் கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நான் எப்போதும் சொல்கிறது இதுதான், என்ன நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் வழிபாடு செஞ்சாலும் ஒரு நிமிஷம் உங்களோட குலதெய்வத்தை மனசார நீங்கள் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும். மனசார நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கானது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் எவ்வளோ வழிபாடு பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என்னால் பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை இது போல் கஷ்டப்படுறதுக்கு மூல காரணம்னா கர்ம வினைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கர்ம வினை நீங்கணும் அப்படின்னாக்கா இது போன்ற ஆன்மீக வழிபாடு பரிகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு நமக்கானது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் உண்மையாக அடித்து சொல்கிறேன், 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னா முழு நம்பிக்கை தான் முதல்ல முக்கியம். நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். அடுத்த மகா சிவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் இந்த சிவராத்திரி என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த சிவராத்திரிக்குள்ளே அதை சிவபெருமான் நடத்தி கொடுப்பார். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கியவர் சிவபெருமான். அவர் நினைத்தால் ஒரு நொடியில் நம்முடைய பண கஷ்டம் தீரும். அவரோட பாதங்களை பிடிப்போம், நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. நன்றி.